ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரையில் இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு போகிற போது தன்னுடைய சீஷர்களை உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போய் அங்கே 2 கழுதைகள் கட்டியிருக்க கழுதை குட்டிகள் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராகிலும் உங்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க. சீஷர்கள் போகிறாங்க, அங்கே கட்டியிருக்கு, அதை அவிழ்க்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க, ஆண்டவருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை, ஓட்டி வராங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரங்களை அந்த கழுதையை மேலே விரித்து இயேசு கிறிஸ்து ஏற்றி அதில் அமர பண்ணுறாங்க. உட்காடுறாங்க. ஏசப்பா அந்த கழுதையை ஓட்டிகிட்டு வராங்க. எல்லாரும் ஆடி பாடுறாங்க. அப்போ பரிசேயரில் சிலர் என்ன சொல்கிறாங்க, சீஷர்கள் சத்தம் போடுறாங்க, அவங்கள அதட்டுன்னு சொல்கிறாங்க. சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லுங்கன்றாரு. அப்போது அவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளும் கூப்பிடும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் கிராமத்தை கண்ணீரிட்டு பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அங்கே உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களேன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், சத்துருவானவன் அவருடைய பிள்ளைகளையும் பாளையம் போட்டு கட்டி அவங்க கட்டுவிழ்க்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனபடினாலும் இன்றைக்கும் கழுதை என்று சொல்லப்படுகிற, கழுதை குட்டி என்று சொல்லப்படுகிற மனிதர்களாகிய நம்ம அந்த தாழ்மை குணம், பாரம் சுமந்து கொண்டு, கழுதை எப்படி பாரத்தை சுமக்குது அப்படியாக பாரத்தை சுமந்து கொண்டு கிராமங்களில் இருக்கிற அநேக ஏழை ஜனங்களை, பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன்கிறார். ஆக அப்படியேப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அனுப்பின 2 பேரும் போனாங்க சீஷர்கள். இன்றைக்கும் ஆண்டவர் 2 பேரை, ஊழியக்காரர்களை, அனுப்பப்பட்டவர்களை அனுப்புகிறார். நாமும் கிராமங்களுக்கு போவோம், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டுவிழ்த்து ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். இது நம்மில் விழுந்த கடுமையாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.